நின்னாலும் குத்தா உட்கார்ந்தாலும் குத்துறோங்கிற மாதிரி தான் இன்றைக்கு காவல்துறையினுடைய நிலைமை அவ்வாறு தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கான மிகச்சிறிய சில ஓய்வு, சில நிமிட ஓய்வு, அந்த சில சில சந்தோஷங்கள் கூட எங்களிடமிருந்து பறிக்கப்படுகிறாங்க. செப்பக்கட்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் செப்பக்கட்டு. எந்த காவல்துறை ஆய்வாளரோ இல்லை உதவி ஆய்வாளரோ தன்னுடைய இன்னொரு உதவியாளரையோ இன்னொரு காவலர்கிட்டையோ பேசுவதையோ மற்ற விஷயங்கள் பேசுவதையோ நீங்கள் வந்து சிசிடிவி கேமராவிலேருந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, அதை பேசுவதை குற்றமாக யாரும் இது பண்ண முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குறீமோ அதை அவங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இது வந்து யாரோ அரசியல் ஜெயலலிதாட்டையோ இல்லை கருணாநிதிட்டையோ இல்லை அவங்கள்ட்டையோ நீங்கள் சம்பளம் வாங்கலை. நீங்கள் மக்களின் பணத்தில் சம்பளம் வாங்குகிறீர்கள். நீங்கள் மக்களுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும். மக்களை நீங்க பேசும்போது நான் பேசல. என்ன காரணம்னா, நீங்க வந்து மக்கள்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க. மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. அதை விட்டு மக்களை சார் அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு போயிடணும் சார். மக்களுக்காகத்தான் நீங்க வேலை செய்யறீங்க. அப்படி செய்ய முடியவில்லை என்றால் நீங்க வேலை விட்டு போங்க. அடுத்தவன் வர்ற அது அந்த வேலைக்கு வர தயாராக நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. சில காவல்துறை அதிகாரிகள் தான் இதுல இருந்து அது அவர்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க அந்த நேர்மையற்ற காவல்துறை அதிகாரிகளா இருந்திருப்பீங்களோன்னு எனக்கு அதற்கு ஆதரவாக நீங்க அவரு எல்லா ஊடகங்களையும் பேசக்கூடிய ஒரு அதிகாரி, ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, மிக உயர்ந்த பெர்சனலா யாரையும் நீங்க வந்து நாங்க உங்க 4 பேரையும் மதிக்கிறோம். நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி சொல்ல அந்த வார்த்தை தயவு செய்து திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை யார் மீது வைக்கிறீங்களா? ஒரு அதாவது சொல்றேன், ஒரு காவல்துறை குற்றம் செய்கிற காவல்துறையினரை பரமக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், இல்ல தாமிரபரணியில நடந்ததாக இருக்கட்டும், எதையும் நியாயப்படுத்துகிறார். இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நியாயங்களையும் பேசுவதற்கு யாருமே இல்லைங்கிறாரு. காவல்துறையை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு ஹைகோர்ட்ல சொல்றாரு, அத்தனை வக்கீலுங்க பாதிக்கப்பட்டு ஒரு காவல்துறை அதிகாரி மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றங்களாலையும் நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த அளவு தான் இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதான் வெளிப்படையா சொல்லணும்னா அவர் சரியா எடுத்து காட்டினாரு. உயர் நீதிமன்றமே அடித்து நொறுக்கப்பட்டது, நீதிபதியே அடித்து நொறுக்கப்பட்டார். ஆனால் ஒரு காவல்துறையினர் மீது கூட நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தை முடியல. ஏனென்றால் இங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை. மக்கள் உங்களிடம் கேள்விகளை முன்வைக்க காத்திருக்கிறார்கள். நேரலின் வாயிலாக மக்களுக்கு வழி கொடுத்து விட்டு நாம் வாதத்துக்குள் செல்லலாம். நாம் நிறைவு பகுதி நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். கேள்வி நேரத்தில் இது நேரம். வரக்கூடிய நேர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், கேள்வி தனி மனித தாக்குதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். மிகுந்த கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் கேள்விகள் அமைய வேண்டும். மிகச் சுருக்கமாக விரைவாக யாருக்கானது என்பதை பதிவு செய்து உங்கள் கேள்விகளை முன்வையுங்கள். உங்களுக்கு வழி கொடுக்கிறேன். கேள்வி நேரத்தில் இது நேரம். வணக்கம். முதல் நேயர் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. ஹலோ ஐயா, வணக்கங்க. நான் சந்திரப்பூர்ல இருந்து ஹக்கீம் அலி பேசுறீங்க. சொல்லுங்க, கேள்வி யாருக்கானது? காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறீங்க. சுருக்கமாக. ஐயா, அவர் வந்து மற்ற ஃபீல்டை பத்தி சொன்னாரு. வங்கியில கேமரா பொருத்துறது, மற்ற இதெல்லாம் மற்ற இதுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. காவல் நிலையங்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க வந்து கம்பல்சரி கேமரா பொருத்தி தாங்க ஆகும். அதாவது இப்ப வந்து புதுசா கூட நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல எல்லாம் கேமரா பொருத்தி இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து எதிர்ப்பெல்லாம் யாருமே தெரிவிக்கல. காவல் நிலையத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதில் இருக்கக்கூடிய சில சாதகங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் அது தொடர்பான கேள்விகளை அவரிடம் முன்வைக்கலாம். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். விரைவாக இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வி யாருக்கானது? நன்றி. நீங்க தொலைக்காட்சியை பாருங்க, அதன் மூலமாகவே தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். தொலைக்காட்சியை பார்க்காம கேள்வி முன் வச்சீங்கன்னா கேள்வி அனுமதிக்கப்படும். நன்றி. அவங்க எல்லோருமே தொலைக்காட்சியை பார்ப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். வேற ஏதாவது நேருக்கிறாங்களா? நன்றி. இந்த அளவில் நாம் நேருக்கு நிறைவேற்றலாம். ஒரே ஒரு கேள்வி தான், நீங்க பதில் சொல்லுங்க, நான் நிறைவா வரேன். திருஷானா, அதாவது
ஐயா வந்து ஒரு நியாயமான கேள்வியை வச்சிருக்காரு, அதை நம்ம பேசி ஆகணும். என்னன்னா, காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, மன அழுத்தத்தை இது உண்டாக்குங்கிறாரு. இதை வந்து ஐயா சொன்னதை விட ஐநாவுக்கு சித்திரவதைக்கு எதிரான நாள்னு ஜூன் 26 அடையாளப்படுத்தும் போது சித்திரவதைகள், காவல்நிலை சித்திரவதைகள் எதனால நடக்குதுன்னு ஒரு ஆய்வு அறிக்கையே வந்திருக்கு. அதில் மிக குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காவலர்களுக்கு அவர்களும் மனிதர்கள் என்கிற புரிதல் அரசுக்கு இல்லை, அவர்களுடைய பணி நேரத்திற்கு அதிகமான பணிச்சுமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இதனால் ஏற்படுகிற மன உளைச்சலும் மக்களுக்கு எதிரான சித்திரவதையாக மாறுவதற்கு ஒரு காரணம்னு ஆவணம், ஐநாவுடைய மனித உரிமை ஆவணமே பேசுது. அதனால அதையும் நம்ம உள்வாங்கி தான் அந்த பிரச்சனையை பார்க்கணும். அதனால காவல் நிலையத்தில் அவர்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்காக பணி நேரத்திற்கு பணி வழங்கப்பட வேண்டும், நேரத்தை மீறி அவர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது என்பதெல்லாம் சட்ட ரீதியாக அரசு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள். எப்படி இன்னைக்கு காவல் நிலையத்துக்குள்ள கண்காணிப்பு கேமரா வைக்கணும் என்று சொல்வது எப்படி சட்ட நடைமுறையோ அது சட்டமீறலான கோரிக்கையும் அல்ல. அப்படி இருந்தால் உச்சநீதிமன்றம் எனக்கு பேசாது. அதுபோல காவலர்களுக்கான உரிமைகள் குறித்து நம்ம சிந்திக்க தான் வேணும், பேச தான் வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாமே சட்டப்பூர்வமான விஷயங்கள். இங்க அதை தாண்டி என்னன்னா, இதுவரைக்கும் நடைபெற்ற படுகொலைகள் அத்தனையுமே சட்டப்படி அல்ல. நீதிமன்றம் செய்ய வேண்டிய தண்டனையை, நீதிமன்றம் விசாரித்து கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை காவல்துறை தங்கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்தும் போது கேள்வி வருது. பரமக்குடியை பத்தி பேசுறோம். பரமக்குடியில வன்முறையே நடந்திருந்தாலும் கூட அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஐயாவே பட்டியல் போட்டார், எப்படி ப்ரொசீஜர் இருக்குன்னு. அந்த ப்ரொசீஜர் பரமக்குடியில் கடைபிடிக்கப்பட்டதா? முழங்காலுக்கு கீழே சுடப்பட்டதா? வானத்துக்கு மேலே சுடப்பட்டதா? கண்ணீர் புகை வீசப்பட்டதா? தடியடி நடத்தப்பட்டதா? இல்லை, இந்த ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஒரு தள்ளுமுள்ளு சம்பவம் தான். துப்பாக்கி எடுத்து சுடப்படுகிறார்கள். முழுக்க நீங்க வாச்சாத்தியிலிருந்து எல்லா சம்பவங்கள்ல இதுதான் நிலவரம். நீதிமன்றங்கள்ல அது நிரூபணமா இருக்கு. நன்றி. தீர்வாக ஒற்றையில் ஏதாவது சொன்னா சுருக்கமா சொல்லுங்க. அதாவது அவர்களுக்கான உரிமைகள் காக்கப்பட வேண்டும். உங்களிடம் கேள்வி, இப்போ நான் ஒரு நாள் தாமதமாக வீட்டுக்கு போனால் கூட, அலுவல் விஷயமா வெளியில் போயிட்டா கூட என்னுடைய குழந்தை என்னை தேடுகிறார். பல காவல்துறை அதிகாரிகள் வந்து மாதக்கணக்காக வெளியில் சுற்றிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாத நிலை. அவர் சொன்ன மாதிரி மிகுந்த பணிச்சுமை, ஓவர் டைம், அவங்களுக்கு ஓவர் டைமுக்கான சேலரி கிடையாது, எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழல்ல யார் வந்தாலும் பாதுகாப்புக்கு மழையிலையும் வெயிலும் நிற்க வேண்டியது இருக்குது. மாசு, இவ்வளவுத்திற்கு மத்தியில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய மன அழுத்தம் என்பது தங்களை எதிர்க்க முடியாதவர்களின் மீது பாய்ச்சப்படுகிறதோ? மேலே இருக்கிறவர்கள் தங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதவர்கள் மீது தங்களுடைய வெறுப்பையும் மன அழுத்தத்தையும் அவர்கள் பிரயோகித்து விடுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஒரு காரணத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இது உண்மைதான் அப்படின்னா இதற்கான தீர்வு இதோட சுருக்கமா? அரசியலில் இருக்கிற அவரே அதை சொல்லும்போது அதை நான் மறுக்க முடியாது. ஏன்னா அதை செய்யறது அவங்க தான். சார், நேராக காவல்துறையில் போயிட்டு அவங்க அதை என்னையா எங்கால பிடிச்சி உள்ள வச்சிட்டேன் வெளியே மரியாதையே கிடையாது. அவர் எப்பேற்பட்ட ஆஃபீஸராக கூட இருக்கட்டும், நான் எந்த கட்சி தெரியுமா அப்படி தான் பேசுவாங்க அங்கே போயிட்டு. அது முதல்ல தவிர்க்கப்படணும். ரெண்டாவது, இந்த மாதிரி இடத்துல இன்னொரு நீங்கள் ஒரு அருமையான இது கேட்டீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா இந்த லாக்கப்பை, அதுக்கு பெட்டி கேஸு வெளிநாட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவு அந்த மாதிரி ஒரு வேகமாக போய் இடிச்சுட்டு அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க இல்லையா, அவங்கள இந்த விசாரணை காலங்களில் நீங்கள் சொன்னீங்க விசாரணை கைதிகளே விசாரணையே முடியாமல் காலாகாலத்துக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ரெமிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி விசாரணை கைதியை ஒரு மாதம் 1.5 மாதம் அவங்கள நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு வெளியே விட்டுடுறாங்க. வெளியே விட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் சண்டே நீ உன் வீட்டுக்கு போயிட்டு மண்டே மார்னிங் நீ வந்துடணும் காவல் இது அந்த மாதிரி ஜெயிலுக்கு வந்துடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் அதை அப்படியே வாரம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அவனை வெளியே விட்டுறாங்க. டோட்டலாக பெயில்கெல்லாம் கிடையாது. அந்த கேஸ் முடிஞ்சு அவர் பேரில் தீர்ப்பு கொடுத்து அவரை தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தால் நீங்க சொன்ன இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாததுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி. நான் நிறைவு கருத்து திரு கருணாநிதி. அதேதான். இப்போ வந்து இவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையில் நான் என்னமோ ஒட்டுமொத்தமாக அங்கே உள்ளவர்கள் அத்தனை பேருமே நேர்மையாகவும் திறமையாகவும் செயல்படுபவர்கள் சொல்லலை. அங்கேயும் இருக்கிறாங்க. எப்படி சமூகத்தில் குற்றவாளிகளும் சமூக விரோதிகளும் இருக்கிறாங்களோ அது மாதிரி அங்கேயும் இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களையும் இவர்களையும் தான் கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் காவல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இங்கே இதில் நீலாங்கரையில் நடந்த நிகழ்ச்சியையும் ராம்நாட்டில் நிகழ்ச்சி 1000 காவல் நிலையங்களுக்கு 1500 காவல் நிலையங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான வழக்குகள் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நடவடிக்கை எடுத்துங்கிறத பற்றி இங்கே பேசுறதே இல்லை. எங்கோ ஒன்று நடக்கின்ற
2 தவறுகளை பட்டியல் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அதை ஒன்னையே பேசி ஜெனரலைஸ் பண்றீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் கூட நிறைய நடக்க இருக்கு. அது கூட நடக்கக்கூடாது, அது கூட தவிர்க்கப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி நடக்க வேணுங்கிறோம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. நேரம் மறந்துட்டு அது இருங்க, அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, அது நிறைவு கருத்தாக நேரம் அதாவது வந்து தீர்வு சிசிடிவி கேமரா வைக்கிறதுனாலே சிறையிலேயோ இல்லை காவல் நிலையத்திலோ எல்லாம் முடிஞ்சு போயிருன்னு சொல்ல முடியாது. சிறைகளில் இன்னைக்கு உள்ள கைதிகளுக்கான பல்வேறு உரிமைகள், விடுதலையிலிருந்து பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிறையிலையும் இதற்கு முன்பு பல்வேறு உச்சநீதிமன்றங்களுடைய தீர்ப்பு, டிகே பாஸ் வழக்கில் இருந்து கைது செய்யும் போது உரிமைகள், கைவிலங்கு விடக்கூடாது, லாக்கப்பில் துன்புறுத்தக்கூடாது, இது போன்ற பல்வேறு உரிமைகளை இதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவுகளை காவல்துறை கடைபிடிப்பதற்கு மனித உரிமை தளத்தில் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். ரெண்டாவது அவங்க பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தால் அதை வந்து தீர்ப்பதற்கான வழிகளை செய்யணுமே ஒழிய அதை விட்டு அது எந்த இடத்திலும் சமூகத்தின் மீது அப்பாவிகள் மீது எதிர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. நன்றி. கிட்டத்தட்ட 4 பேரும் சில இடங்களில் முரண்பட்டாலும் 4 பேரும் ஒரு இடத்தில் ஒருமித்த கருத்தோடு பயணித்தீர்கள். காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் பணிச்சுமைகளும் குறைக்கப்பட வேண்டும். எந்த இடத்திலும் குற்றமற்றவர்களும் நிரபராதிகளும் அப்பாவி மக்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது அது குறித்த வழிமுறைகளை நிச்சயமாக ஆய்வுக்குட்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதை நாம் நினைவுபடுத்தி நிறைவு செய்வோம். தொடர்ந்து உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இருந்தீர்கள். 4 பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நிறைவு செய்யலாம். எது எப்படி ஆகினும் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த இடத்திலும் எதுமறியா அப்பாவிகளும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதுபோல் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மக்கள் இனி எந்த இடத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதற்கான வழிமுறைகளை ஆட்சியில் இருப்பவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். திங்கட்கிழமை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி.